என்ன மணியா இந்த மாதிரிலாம் மீன் எடுத்துன்னு வரதே இல்ல நான் நிறைய சம்பாதிச்சா உன்னை தாண்டா கேக்குறேன். போன வாரம் மீன் வாங்கினிய காசு தந்தியா? அது மறந்துட்டுனா தந்துட்டா போச்சு. போன மாசம் மீன் வாங்கினிய காசு தந்தியா? அது வேற தரலையா? சரி மறந்துடுச்சு. மீன் காசே கொடுக்க மாட்டேற. இந்த மீன் வித்தா நான் பணக்காரன் ஆயிடுறேன். உர்றாயப்பா கொடுத்துட்றேன். சரி இதுனா மீன் இவ்வளோ பெருசாக்குதா? அது கிழங்கா மீனை கீழே வை, கஸ்டமர் பார்த்தா திட்டுவாங்க. என்ன குப்பா மீன் வாங்குற பழகுது செம்ம வெயிட்டு தான். ஏண்டா மீன் வாங்கினா என்னடா செம்ம வெயிட்டா? இல்லப்பா நீ மீன் குழம்பு மீன் வரும்ல அதனால தான் சொல்றேன். டேய் நான் வாங்கல மீன், யாரோ வாங்கிக்கிறாங்க, சும்மா வந்து உட்காந்துக்கிறேன். டேய் சொல்லண்டா. நீ கறி குழம்பு வச்சுதே இல்லைன்னு இதை நீ உண்மையா சொல்ல போற? அட யாராயமா? டேய் நான் மீன் வாங்குறேன்டா. டேய் சொல்லண்டா. ஏன் உனக்கு வாய் இல்ல? நீயே சொல்லிக்க. அவன் தான் நான் சொன்ன நம்ப மாட்டான்டா. உத்தமர் போயா குப்பா இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்துடும்டா சாப்பிட்றதுக்கு. டேய் எங்க வீட்டுக்கு நேரத்துக்கு வர நீ சாப்பிட? மீன் குழம்பு வைக்க போறல அதான் பல்லால் வைப்பேன். நான் மீன் வாங்கலடா. உங்க வீட்டு எதிரில மீன் ஆயிராங்க. மீன் வாங்கலாம் யார் தான் நம்புவாங்க? டேய் தாம்பல் தட்டு வாயா, ஒழுங்கா சொல்றேன் அவங்ககிட்ட நான் மீன் வாங்கலன்னு. யோ முதல்ல மீன் வாங்கின காசை குடியா. இப்ப தெரிஞ்சு போச்சுல, அப்ப மீன் நீ தானே வாங்கின? டேய் அது ஏற்கனவே வாங்கின மீன் காசுறான், கேள நீ ஒன்னா. ஏற்கனவே வாங்கினதானே இப்ப அலச முடியும்? என்ன உனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சா? டேய் இப்ப நான் மீன் வாங்கலடா, ஏன்டா அப்படி பண்ற? ஏன்பா ஏன்பா கத்திங்க எடுக்கிற? யோ நீ காசு தரியா தரமாட்டியா? டேய் நான் காசு தான் தரேன்றேன்டா, தயவு செஞ்சு நான் மீன் வாங்கலன்னு சொல்றேன் அவங்ககிட்ட. யோ நான் மீன் வாங்கின காசு தானே கேக்குறேன். குப்பா நீ என்னதான் மறைச்சாலும் மாட்டிப்ப. கரெக்டா சொல்றான் தம்பி. இவன் என்ன பண்ணி தொலைக்கிறதுன்னு தெரியலையா? ஏன் தூக்குற? அதான் நான் மீன் வாங்கிட்டேன்னு சொல்றேன்ல, அதனால தான் தூக்குறேன். யோ அது வேற ஒருத்தர் மீன் வெய்யா. அத்தான் சொல்லி வேற ஒருத்தர் மீனுன்னு இங்க சொல்றேன்ல. நாடா இவனும் கூட வம்பா போச்சு. ஏன்பா அது வேற ஒருத்தர் மீன் பாது. அப்ப குப்பா நீ முன்னாடியே வாங்கி போயிட்டியா? அப்படியே மூஞ்சில ஊத்திப்பேன். நான் மீன் வாங்குறான்ற, மீன் வாங்கி வீட்டு வச்சிட்டான்ற. அப்ப இந்த மீன் உண்டா? சாவ அடிக்கிறானா? டேய் அதுவும் என் தில்லை இதுவும் என் தில்லடா. அப்ப கறி குழம்பா வீட்டுல? டேய் எந்த குழம்பா தான் என்னடா நீ ஏடா அதை பத்தி கேட்டு கிடக்குற? என்ன பண்ற பிளாஸ்டிக் டப்பாவா? ஏன் மீன் வாங்குறானா? குப்பா சாப்பிட வரேன்டா. டேய் மரியாதை கேட்டு கூட நான் சொல்லிட்டேன். என்ன பிரச்சனை இங்க? என்ன பிரச்சனை தான் உனக்குறாடா? உன் வேலையை பார்த்துன்னு போ. யார பத்தி என்ன கேக்குறீங்க? காது மேல விடுவேன். ஜனாட்டுல பாத்தியா வீணா வம்புக்குன்னே வருதுங்க. என்னப்பா இவ்வளவு பெரிய மீன் யார்த்தியா? குப்பா தான் வாங்கிக்கிறான், மறைக்கிறான். டேய் இப்பதானே தெளிவா சொன்னா, நான் ஏன்டா மறிக்க போறேன்? என் 10 பைசா ஐயோ மாட்டானே கஞ்சி பீசினரியா? இவன் இவ்வளவு பெரிய மீன் வாங்க போறான். அதை தான் நான் காலையில இருந்து கத்தி கிடக்குறேன். நீத்தா மீன் வாங்குறேன், நீத்தா மீன் வாங்குறேன்னு சொல்றான். பா வறுத்து சாப்பிட்டா எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு தெரியுமா? துட்டுக்கு தோணா வாங்கி தூண்ணா. உன்ன மாதிரி பணக்காரனா நானு? ஐயோ நான் எங்கடா 2 அடுக்கு பில்டிங் கட்டி வச்சுக்கிறேன், நான் எங்கடா பணத்தை வச்சுக்கிறேன்? நடிக்காத குப்பா, எல்லாம் எனக்கு தெரியும். இவனை கலாயத்துக்கு இவன் தான் லைக் பலிக்குதா? பேச்சு மேல பேச்சு போட்டுனே இருக்கிறானே. டேய் பின்னத்துக்கு இங்க வந்துக்கிறேன். மாப்பிள்ள ரவி அங்க அவன் இல்ல, அவங்க அத்தை ஊருக்கு அனுப்பிச்சுக்கிறேன், வரமாட்டான் 4 நாளைக்கு. என்கிட்ட சொல்லாம மாப்பிள்ள ஊருக்கு போயிட்டானா? அட குப்பா சும்மா சொல்றான்பா, ரவி வீட்டுல தான் இருக்கான். போட்டுக்காளி எப்படி போட்டு கொடுக்குது பாரு. டேய் நான் தாடா உனக்கு காலையில இருந்து தொலை குத்துக்கிறேன். ஏம்பா மீன் ஆஞ்சிட்டியா? ஆஞ்சிட்டம்பா. உந்துதான் மீனா? ஆமா, ஏன் கேக்குற? உங்க வீட்டுக்கு வந்து சோறு தூடுறதுக்கு கேட்பான். ஆமா இன்னைக்கு உங்ககிட்டாண்ட வரலான்னு இருக்கேன். வாங்க வாங்க, அதுல போய் என்ன ஆகுது? அதுல போய் இல்ல எதுவுமே இருக்காது. என்ன சொல்றீங்க? நான் சொல்றீங்கன்னா எல்லாத்தையும் இவனே துண்டுவான்னு சொல்றாங்க. அட வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தா சமைச்சு போடுறது தமிழ்நாடோட பண்பாடு தானே. கரெக்டா சொன்னப்பா. நீ மதியானம் உங்க வீட்டுக்கு தான். ஊடு துணுவான்னு சொல்லிட்டு நினைச்சு கூப்பிடுறான் பாரு. சரிப்பா நானும் உங்க வீட்டுக்கு வரட்டேன். அட என்னப்பா, வாப்பா சாப்பிட. ரொம்ப நல்ல மனசுப்பா உனக்கு. என் பையனை கூப்பிட்டு வந்துட்டா. பையனா? சரி கூட்டினு வா, அதுல போய் என்ன ஆகுது? பையனை வேற கூப்பிடுறான். டேய் ரவி ரவி. யாட்டப்பா மூக்கா இப்பதானே ரவி இல்லைன்னா இப்ப கூப்பிடுறா. டேய் கம்னரு சொய் உண்ட முஞ்ச. டேய் ரவி வாடா. என்னப்பா என்ன கத்தினே கடுக்குறா? டேய் மாப்பிள்ள நீ எப்போ வந்தா? நான் ஃபர்ஸ்டே வந்துட்டேன். டோகரா நான் உங்க அப்பா பிளாஸ்டிக் டப்பாவாயா? நீதான் இல்லன்ட்டான். ஆமாண்டா நான் தான் இல்லைண்ணா. இப்ப என்னன்றா? ஓ சும்மா அவன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்ட வேலை. என்ன கூப்பிட்டா? ஒன்னும் இல்லடா, நம்ம 2 பேரும் மதியம் அவர் வீட்டுக்கு விருந்துக்கு போலாம். விருந்துக்கா? என்னப்பா சொல்றா? அந்த தொன்னை அவன் பையனை கூட்டின்னு வரான், நான் என் பையனை கூட்டின்னு போனோம்ல. உங்க பையனும் வரானுங்களா? ஆமாப்பா நான் ஒண்டி வந்தா நல்லா இருக்காதுல்ல. அவன் பையனை கூட்டின்னு வரான், நான் என் பையனை கூட்டின்னு வரேன். சரி வாங்க, அதுல போய் என்ன ஆகுது? மாப்பிள்ள என்ன விட்டு போறியா? என் மாப்பிள்ள வந்தாதான் நானும் வருவேன். இவனா வருவானா? டேய் இவெல்லாம் வேணாம். இந்த பேரு அண்ணன் பயப்படுறாரு பாரு. தமிழ்நாடு பண்பாடு கிண்பாடுனாரு பயப்படுறாரா? அவரே பயப்படுறாரா?
நோ என் ஃப்ரெண்டு வந்தா தான் நான் வருவேன். ஏம்பா வாங்கிக்கிறது 1.5 கிலோ மீன் எல்லாரும் வரேன்னா அது எப்படிப்பா? ஏன்டா 1.5 கிலோ மீன் உன் வயிற்று தொன்னிலே கொட்டிக்கலான்னு பாக்குறியா? இதெல்லாம் டூ மேட்ச். இன்னும் என் வயிறு தானே பெருசா இருக்க. இங்க பாருங்க, எல்லாம் சமாதானமா போயிடலாம், இல்ல அது உசாரா எடுப்புது. யாரு சொன்னீங்க? இல்லண்ணா உசாரா போய் விருதுல கலந்துக்கணும்னு. சரி சரி வாங்க வாங்க, நான் நல்லா கவனிக்கிறேன். எனக்கு அந்த பெரிய மீன் வறுவல் தான் பிடிக்கும், அதை வறுத்துருங்கண்ணா. பார்த்து சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும். என்ன மாதிரி இருக்கீங்க நீங்க? எனக்கு 4 பீஸ் வறுத்துருங்கண்ணா. இவருக்கு 4 பீஸ் வருவலா? எனக்கு குழம்பு மீன்னா உயிர். நல்லா மிளகு பூண்டு வச்சு அருமையா வச்சிருங்க. குழம்பு மீனா? ஆனா கோழிக்கறி நல்லா சுக்கா வறுத்துட்டு எறா ஒரு 1/4 கிலோ வறுத்து வேணா, நான் வந்து சாப்பிடுவோம். கோழிக்கறி எறாவா? அது நான் வாங்கலையா? போற வயல வாங்கிட்டு போயிடனா. நோ என்ன மறந்துட்டு போறியா? உன்னு என்னப்பா வேணும்? ஆட்டுக்கறி ஈரோட வாங்கியா சுக்கா பட்டி ஒரே கிணத்துல வச்சு நான் சாப்பிட்டுறேன். 1.5 கிலோவா? ஏண்டா 1.5 கிலோ ஒண்டியா வேலை துணி போறான்? நான் ஒண்டியா தூண்டுறேன் இல்ல 1.5 கிலோ பாயில போட்டு தூண்டுறேன். உனக்கு நேத்துக்காதியா? கொழுப்பு தான். ஏப்பா எனக்கு தனியா ஒரு 1/2 கிலோ ஈரல் எடுத்துக்குப்பா. தனி 1/2 கிலோவா? எனக்கு போட்டி கறி எடு. ஏமா இந்த மாதிரி சொல்லியிருந்தா நான் என்னப்பா ஆவேன்? கடகன்னு போப்போ டைம் ஆகுது, மதியம் சாப்பாட்டுக்கு வந்துரும்ல. இருடா அவசரப்படாத, போய் கடைக்கு போய் அவர் வாங்கி செய்யணும் இல்ல. ஆனா சொல்ல மறந்துட்டேன் பாருண்ணா, எனக்கு பாஸ்மதி அரிசியில சாப்பாடு வச்சிருண்ணா, அதான் எனக்கு பிடிக்கும். போங்கடா. என்னப்பா வீட்டுக்கு போற விருந்தாளிகளை திட்டுற? என் வீட்டு பக்கம் வராதீங்க, என் ரோட்டு பக்கம் வராதீங்க, போங்கடா. என்னடா மீனை விட்டு போற? அந்த மீன் இருக்கிறதுனால தானே நீங்க வரீங்க. அந்த மீன் எனக்கு வேணாம், போங்கடா. என்ன மீனை விட்டு போட்டான்? டேய் மீன் கொடுப்பா. அடா பாவீங்களா, மீன் வாங்க வந்தவங்களை இப்படி தெரிஞ்சு விட்டீங்களாடா. டேய் போடா, அவன் போனதுக்கு நாங்க காரணமா? மீனை கொடு. மாவன அந்த மீனை துண்ணுங்க, வயிற்ற புடுங்க போகுது. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், உன் வேலையை பாத்துன்னு போ. அப்பா நல்லா சுக்கா வறுத்துருக்குப்பா. மதியம் நான் வந்துடுறேன். வறுத்து வைக்கிறேன், கரெக்டா 2 மணிக்கு வந்துரு. என் பையனோட 2 மணிக்கு வந்துடுறேன். போ 2 மணிக்கு வந்துரு. எப்போ என்னப்பா நீ பங்கு வர தரேன்றா? அட யாரா நம்ம 1 மணிக்கெல்லாம் காலி பண்ணிடுவோம். செம்ம மூலடா உங்க ஒப்பனுக்கு. டேய் வாடா, 1.5 மூஞ்சி சைஸா வறுத்துணும்லாம். மேனாம் இன்னைக்கு ஒரு பாட்டு ஒன்று பாடு. காதல் ரோசாவே நான் எங்கே நீ எங்கே? என்னடா உங்க அத்தை பாட்டு பண்ணுக்குதா? அக்கா என்ன பண்ணீங்கடா? இங்க பாரு, சுந்தர் கிட்ட பேசின்னு இருக்கிறேன். சுந்தரா? ஐயா என்ன இதுயா? சுந்தர் எவ்வளவு அழகா இருக்கிறான் பாரு. ஆய் சொல்லு சுந்தர். நாடா அந்த கேள்வியா நானும் பண்ணுக்குதா? அக்கா இதெல்லாம் தேவையாக்கா? இதெல்லாம் வாலிப வயசு, இதெல்லாம் கண்டுக்காதரா. மாப்பிள இவதான் உங்க புது மாமாவா? டேய் கம்னரா, நீ வேற கடுப்பேத்தாதா? சுந்தர் ஏதாவது பேசு, என் தம்பி தான். ஏமா எந்த ஊர்? நீ எங்க அக்காவோட பேசிக்கிறா? நான் மனையம்பாக்கம். அப்ப மலையமாக்க மாமா. டேய் கடுப்பேத்தாதடா. சுந்தர் நான் அப்புறமா பேசுறேன், இவங்க எல்லாமே கோவமாக்குறாங்க, அப்புறம் பேசுறேன். என்ன அக்கா நீ பண்ணது சுத்தமா சரியில்லக்கா. இந்தா மீன் போய் குழம்பு வை. எனக்கு ரீசார்ஜ் பண்ணி வச்சாதான் நான் குழம்பு வைப்பேன். ஐயா என்னக்கா நீ இப்படி பண்ணி எடுக்கிறா? எப்போ வாப்பா நம்மளே வச்சுக்கலாம். வாடா. ஒரு ரீசார்ஜ் கூட பண்ணி கொடுக்க மாட்டேன்றீங்க, நான் என் சுந்தரகிட்டே போய் பண்ணிக்கிறேன்.